இன்றைய பாடத்துக்கு உண்டான ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின் அடிப்படையில் மரணத்தை சுமப்பவர்கள் என்ற தலைப்பின் கீழாக தயவு செய்து கொடுக்கும்படியாக அழகிய மண்டபம் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் கமலாசனன் அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் போதகரும் கண்மலையும் ஜீவாதிபதியும் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற வார்த்தையில் முதலாவது கூறிக்கொண்டு அடியேன் சார்ந்திருக்குதான அழகிய மண்டபம் பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலையும் திருச்சியில் இருந்திருக்கின்ற பரிசுத்தவான்கள் எப்பொழுது தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய அன்பையும் வாழ்த்தலையும் அழகிய மண்டபம் பரிசுத்தவான்கள் தெரியப்படுத்தலாம் என்று கூறிக்கொள்கிறேன். ஒரு விஷயம் சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்லாங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தென்படுது. நான் சொல்றது உண்மை அப்படின்னு உள்ளவங்க தலையசைச்சா போதும். உண்மை தானே, கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை அது கொஞ்சம் ஜீரணிக்கிறது கஷ்டமாக தான் தென்படும். இந்த ஸ்லாங்ஸ் கொஞ்சம் அதை மொழிக்கு அந்த அளவு பவர் இருக்குது. அது மலையாளத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா விமிஷ்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த கண்டிஷனுக்கு வரும். லாங்குவேஜுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நாம இன்னைக்கு இங்கே பார்க்க இருக்கிறது இந்த லாங்குவேஜ் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. நாம் எல்லாரும் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட காரணத்தினால் இந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸ் உங்களுக்கு இருக்காது என்றுதான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சகோதரர் அறிவித்தவனமாக மரணத்தை சுமப்பவர்கள் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய விளக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது கிடையாது. இந்த சப்ஜெக்டோட கடைசியில ஏன் இந்த ஒரு வசனத்தை இங்க வச்சிருக்கோம் என்பதை நாங்க தியானிக்கலாம். இப்பொழுது சப்ஜெக்டுக்கு ஆதார வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். பின்பு தன் தகப்பனுக்கு சுதந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். இந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது யாரோட சொன்னதாம்? கேள்வி வடிவில் போனா அது ஆரோக்கியமானது இருக்கும் அப்படின்னு சொல்லி 7ஆவது எழுதியிருக்கிறார். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணி கேள்வி வடிவிலாக போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். யாருன்னு சொன்னதாம்? இறந்தது யாராம்? யாக்கோபு இறந்திருக்கிறாரு. இப்ப யாக்கோபு எங்க இருக்கிறாராம்? எகிப்தில. யாக்கோபு எகிப்தில் எத்தனை வருடம் உயிரோடு இருந்தாரு? 17 வருடங்கள் உயிரோடு இருந்தார். சரிங்களா? இப்ப யாக்கோபு எகிப்தில இறந்துட்டாரு. யோசேப்பு எப்படி இருக்கிறாராமா? இப்ப எகிப்துக்கு யோசேப்பு யாராம்? அதிபதி, அதாவது பார்வோனுக்கு 2வது ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப யோசேப்புடைய அவருடைய வார்த்தை படி செய்யாத யாருமே இருக்க முடியாது. யோசேப்பு எதை சொல்றாரு அதைத்தான் அங்க இருக்கிற எல்லா எகிப்தியரும் கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபு இறந்துட்டாரு. அதனால அங்கிருக்கின்ற வைத்தியர்களுக்கு யோசேப்பு கட்டளை கொடுக்கிறது. என்ன கட்டளைன்னா,
ஏன்னா அப்பா இறந்துட்டாரு, கொஞ்சம் நீங்க அதையெல்லாம் சுகந்த வர்க்கம் ஏன்னா அந்த சரீரம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக சுகந்த வர்க்கம் விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சுகந்த வர்க்கம் விட்டாங்க. வாசிப்போம். இது இந்த யாக்கோவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி சுமந்து கொண்டு போனது யாராம்? சங்கடமா இருக்குது, சொல்லுங்க. இப்ப எகிப்தியர் சுமந்து சென்றார்களா, இஸ்ரேலியர் சுமந்து சென்றார்களா? யாருன்னு கேட்கிறேன். இஸ்ரேலர்கள். இஸ்ரேலர்கள் யாக்கோபுடைய பிள்ளைகள். அந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்கல. எல்லாத்துலயும் விஷயம் இருக்கு. அதாவது சொல்லி வர்றது, யாக்கோபுடைய சரீரத்தை சுமப்பதற்கு அந்த சான்ஸ் கிடைக்க பெற்றவங்க யாக்கோபுடைய பிள்ளைகள். நிறைய இஸ்ரேல் இருந்தாங்க, எகிப்தியருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சுகந்த வர்க்கம் முடிக்குமான வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதாம்? அதுதான் கேட்டேன். சுகந்த வர்க்கம் விட்டது, யாக்கோபுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கம் விட்டது எகிப்தியர்கள். அந்த சுகந்த வர்க்கம் விடக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா சுமக்கும்படியான ஒரு வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகளாம்? 12. இப்ப யாக்கோபை யாருக்கு நிழலாக எடுக்கலாமா? யாக்கோபுடைய பிள்ளைகள் 12. இனி யாக்கோபை யாருக்கு நிழலாக எடுக்கலாமா? இங்க சொன்னாதான் நெக்ஸ்ட் நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும். குழு கொடுத்தாச்சு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இப்ப யாக்கோபு யாருக்கு நல்லா இருப்பாராமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா இருப்பாரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 12 சீசர்கள், அப்போஸ்தலர்கள். சீசர் கிடையாது, அப்போஸ்தலர்கள். அதனால யாக்கோபு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா எடுத்தாச்சு. யாக்கோபு எங்க இறந்தாராமா? எகிப்துல இருந்தாரு. எகிப்து எதற்கு நிழலாம்? உலகத்துக்கு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாராம்? உலகத்துல இருந்தார். இப்ப கன்ஃபார்ம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு நிழலா இருக்கிறார். சரிங்களா? இந்த சுகந்த வர்க்கம் விடும்படிக்கு எத்தனை நாட்கள் எடுக்கப்பட்டது? 40 நாட்கள். சுகந்த வர்க்கம் விட்டது எகிப்தியர். சுகந்த வர்க்கம் விடும்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட காலப்பகுதி 40. 40 அடையாளப்படுத்துமா? 40 எதை அடையாளப்படுத்த அப்படின்னு கேட்டேன். சோதனை காலம். அப்போ அந்த சோதனை காலத்தை எதோட கம்பேர் பண்ணலாமா? நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுவிசேஷ யுகத்துக்கு நிலை. கிளியர் தானே? டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எப்போ 40 நாட்கள் யாக்கோபுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கம் விட்டது போல் சுவிசேஷ யுகமாகிய இந்த நாட்கள்ல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம சுமக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். சரி, வாசிங்க. இல்லை, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சரீரமாக அந்த அப்பம் சரீரத்தை நல்லா சொல்லப்பட்டது. இப்ப வாங்கி புசியுங்கள். எப்ப புசிக்கணுமா? புசிப்பது என்பது நாம் வாழ்றது, கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ற ஒரு விஷயத்தான் புசிக்கிறது அடையாளமாக சொல்லப்பட்ட விஷயம். புசிப்பது என்னவா? வாழ்றது, வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவது, அதான் வாழ்க்கை. யாக்கோவுடைய சரீரத்தை என்ன பண்ணாங்களாம்? சுகந்த வர்க்கம் விட்டாங்க. ஏன் சுகந்த வர்க்கம் விட்டாங்களாம்? யாக்கோபுடைய சரீரம் சுகந்த வர்க்கம் விடப்படுவதற்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்கிறேன். கெட்டு போகாமல் பாதுகாப்பா இருக்கப்பட வேண்டும். அதான் ஆன்சர் கரெக்ட் தான். கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். பல நாட்களுக்கு அந்த சரீரம் இருக்க வேண்டும். யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரமா சுகந்த வர்க்கம் விடும்படிக்கு?
எகிப்தியருக்கு. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இந்த பூமியை விட்டு மாறி போகாமல் இருப்பதற்காக அவர் வாழ்ந்த வாழ்க்கை எங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதாமாம்? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றது. இதை எழுதுனது யாருன்னு கேட்கணும். எழுதி இப்போதைக்கு பிரிண்ட் ஆகி நம்முடைய ஒவ்வொருத்தரும் கரங்கள் வந்திருக்கிறது பாத்தீங்களா? இது யார் மூலமாக நம்முடைய கரங்கள் வந்திருக்கிறதாம்? உலக கிறிஸ்தவ ஜனங்கள். பைபிள் சொல்லி யாரும் எழுதலை. யாக்கோவுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கம் விடும்படிக்கு, அதாவது கெட்டு போகாமல் பாதுகாப்பாக இருக்கும்படிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எகிப்தியருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இந்த பூமியில எல்லாரும் அறியும்படிக்கு புத்தக வடிவத்தில் புத்தகமாக பிரிண்ட் பண்ணும்படி கொடுக்கப்பட்டது உலக கிறிஸ்தவங்களுக்கு. யாக்கோவுடைய சரீரத்தை சுமக்கும்படி யாருக்கு வாய்ப்பாம்? பிள்ளைகள். உலக கிறிஸ்தவங்களுக்கு உண்டா? வாய்ப்பு இல்லை. எழுதுவதற்கு மட்டும்தான் சான்ஸ். நீங்க எழுதி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்க சுமக்க கூடாது. சுமக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் வந்துதான் இதை சுமக்க வேண்டும். இது யார் முன்குறிக்கப்பட்டதாம்? தேவனே முன்குறித்தாங்க. மாற்றம் இல்லை இல்லையா? இப்ப சுமக்கிறது யாராம்? எப்படி சுமக்கிறோம் தெரியுதா? ஒவ்வொரு சுமக்கிற சுமை அவங்களுக்கும் தெரியும். சரி, சந்தோஷமாக சுமந்தால் சந்தோஷமா நான் கிறிஸ்து எனக்கு தருகின்ற ஒவ்வொரு பாடுகளையும் சந்தோஷமாக நான் சுமக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சுமப்பேன் என்று சொன்னால் ரிவார்டு உண்டான்னு கேட்கிறேன். ரிவார்டு உண்டா இல்லையா? ஆனால் கட்டாயத்தின் பேரில் ஒரு சொல்றாங்களே நான் செய்யறேன் அப்படின்னா வராது. இதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். வாசிப்போம், பைபிள்ல வாசிங்க சிஸ்டம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பது, என்னுடைய உள்ளத்தில் இருப்பது எனக்கு தெரியுமா தெரியாது? ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிறது தெரியும். ஒரு பாடும் ஒரு கடினமான சூழ்நிலை யாரால் வரும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை யாரால் வருமா? என்னுடைய சகோதரன் மூலமாக வருகின்றது. யாருக்கும் தெரியாது. அந்த சகோதரன் மேல எனக்கு கசப்பு, வெறுப்பு, கோபம் இருக்கிறது இங்க இருக்க எந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தெரியும். ஆனா யாருக்கு தெரியும் தெரியுதா? ரெக்கார்ட் ஆகுமா இல்லையா? அப்ப ரிவார்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தது. பேதுரு அப்போஸ்தலர் சொல்றாரு, பைபிள்ல வாசிங்க சிஸ்டம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறிக்கப்பட்டவைகள் யாவும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பிள்ளையாகிய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இது யாரு சொல்றதாம்? பேதுரு அப்போஸ்தலங்க ஒரு பிரசன்டேஷன் சொல்றாரு. இப்போ அங்கிருந்த பரிசேயர், சதுசேயர்கள், வேதபாதகர்கள் மற்றும் ரோமர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்களாம்? சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டாங்க. இப்ப பரிசேயர், சதுசேயருக்கு சந்தோஷமா துக்கமா? சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சாங்க தெரியுதா? நாம நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல், அதனால இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் பேதுரு அப்போஸ்தலர் எடுத்து வைக்கிறாரு. இது நீங்க சந்தோஷப்படுற எதுவுமே கிடையாது. இது ஆல்ரெடி இட் இஸ் பிளான்ட். என்னைக்கா? அதான் அந்த 27வது வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் 27வது வசனம். நீங்க யாருமே இதை செய்ய, நீங்கள் செய்யும்படிக்கு தேவனால் உருவாக்கப்பட்ட கருவிகள். நீங்க செஞ்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படித்தான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்குறிக்கப்பட்டவர்கள் பிதா தன்னுடைய ஆதிகாரத்தில் எழுதி வைத்திருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க சந்தோஷப்படும்படிக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயம் யாருக்கு தெரியுதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாதா? அதனை எப்படி வாழ்ந்தாராமா? என் அப்பா எனக்கு கொடுக்கிற பாத்திரம், இதை நான் சுமக்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு சந்தோஷமாக
என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை அனுமதித்தாலும் அது என் அப்பாவால் உலகம் உருவாவதற்கு முன்னாடியே இட் இஸ் பிளான்ட். அதனால இது என்னுடைய வாழ்க்கையில் வருகின்றது. அதனால அந்த சகோதரர் செய்தது கிடையாது, இல்லைன்னா இந்த சகோதரி சொல்றது கிடையாது. இது தேவன் என்னை நான் எப்படிப்பட்டவர் என்று நான் என்னை அறியும்படிக்கு. வாசிங்க சிஸ்டர், உபாகமம் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் நினைக்கிறேன், செக் பண்ணிடுங்க, இல்லைன்னா 8:2 இருக்கலாம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இல்ல 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா தான் இருக்கு. 8:2 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. எதுக்காகவாம்? முக்கியமான பாயிண்ட் என்னவாம்? என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறியும்படிக்கு என்ன எங்க கொண்டு போடுறாராம்? வனாந்தரத்துக்கு கொண்டு வர. வனாந்தரத்தில் என்ன இருக்குமாம்? என்ன இருக்கு? நல்ல கம்ஃபர்டபுள் சோன் இருக்குமா? இல்ல. ஒரு கடினமான சூழ்நிலைக்கு தேவன் என்னை ஏன் கொண்டு போறார் அப்படின்னா, நான் அறிய வேண்டும். நான் ரொம்ப பரிசுத்தவான், இருக்கிற எல்லாரையும் பார்க்க நான் தான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நான் என் மனதை நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட பரிசுத்தம் என்ன என்பது இப்ப இங்க ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லி எங்க கொண்டு போறாராமாம்? வனாந்தரத்துல கொண்டு போற. ஒரு சகோதரனோ சகோதரிய கையில உனக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாரு. இப்ப ப்ரூவ் பண்ணு நீ பரிசுத்தவானா இல்லையா. இந்த ஒரு விஷயத்தை, கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம்ம சுமக்கணும் அப்படின்னா அது வனாந்தரம். சுவிசேஷ யுகமாகி இந்த வனாந்தரத்தில் தான் கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமக்கணுமே தவிர ராஜ்யத்துல சுமக்க கூடாது. அது சுமந்து அதனால எந்த யூஸும் கிடையாது. சரி, இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க சிஸ்டர். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். 7ஆம் அதிகாரம் 15. பலியின் மாம்சத்தில் சமாதான பலியாகிய 18 சமாதான பலி 15. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அந்த அன்றைய தினமே இங்கு சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அடப்படுத்துகிறது. சமாதான பலி யாராம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு. சமாதான குறைச்சல் எங்க உருவாயிடுச்சாமாம்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடன் உண்டாக்கப்பட்ட சமாதான குறைச்சலை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்தார். அந்த சமாதான பலியின் மாம்சத்தை என்ன புசிக்கணுமா? அன்றைய தினம் இன்றைய தினம் நாம் இருக்கின்ற சுவிசேஷத்தை புசிக்க வேண்டும். 18 வசனம் வாசிங்க சிஸ்டர். 18ஆம் வசனம். சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது 3ஆம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அதை செலுத்தின அது பலிக்காது. சரி, போதுமா? 3ஆம் நாள் எந்த நாள் இடையிலப்படுத்துமா? கிறிஸ்துடைய ராஜ்யத்துல அங்க செய்யறதுக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழ்ற எதுவுமே கிடையாது. யாருக்கு மேல வாழ்ந்துட்டு போயிடலாமே, அது வாழ்ந்த எந்த பிரயோஜனம் வராது. கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியாகிய 3ஆம் நாளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாராலையும் முடியும். ஏன் முடியுமா? சாத்தான் கட்டப்பட்டிருப்பாரு. கஷ்டம் கிடையாது. யாருக்கும் சிம்பிளா வாழ்ந்துட்டு அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. விசேஷமான நன்மைகள் எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் இருக்கின்ற வனாந்தரமாகி இந்த சுவிசேஷமாகி இந்த நாட்களில் நாம வாழ்வோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பிரயோஜனம் உண்டு. அதனால சமாதான பலியின் மாம்சத்தை புசிக்கக்கூடிய டைம் எதுவாம்? இப்ப நாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தை யார் யாரெல்லாம் புசிக்கிறார்களோ அது எப்படி புசிக்கணுமா? சந்தோஷத்தோடு புசிக்கணும். கடமைக்கு ஏதோ இது வந்துச்சு சகிச்சுத்தான் ஆக வேண்டும். ஒரு யூஸும் கிடையாது. எந்த யூஸுங்க நியூ யூஸ் அற்றாலும் ரொம்ப ஓப்பனா சொல்லிடலாம். கடமைக்காக ஏனோ தானவோ சரி வந்தாச்சு இல்லையா, இனி இதை சகித்துத்தான் ஆக வேண்டும். வாய்ப்பே இல்லை. இது தேவன் எனக்கு, ஏன்னா தேவன் அதை விரும்புறாரு. நான் சந்தோஷம் சகிப்பனா
இல்லையா? மன கஷ்டத்தோடு சகிக்கிறேனா, வேண்ட வெறுப்போடு சகிக்கிறேனா, முறுமுறுப்போடு சகிக்கிறேனா, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாரு. சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு கர்த்தர் இந்த பாத்திரத்தை கொடுத்தார். சந்தோஷமாக அதை இப்பதான் சுமக்கணும். இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்பதான் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை சுமக்கக்கூடிய காலகட்டம் எனக்கு கொடுத்திருக்கிறேன். சந்தோஷமாக நான் அதை சுமக்கிறேன். இந்த மனப்பான்மை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்வார்களே ஆனால் நிச்சயம் கட்டாயம் அதுக்கு ரிவார்டு உண்டு. அதற்குத்தான் சுவிசேஷம். அதற்காகத்தான் தேவன் இப்பொழுது நம்ம அழைத்திருக்கிறார். அதனால இந்த சுவிசேஷத்தில் வருகின்ற பாடுகள் விஷயமே கிடையாது. நம்ம அதை பொருட்டாக எடுக்கவே கூடாது. பூமியில எத்தனை வருஷம் நீ உயிரோடு இருப்போமா? அவ்வளவுதான். காலக்கணக்கு நம்ம ஸ்டடி பண்ணுனா விரல் விட்டு எண்ணக்கூடிய வருஷங்கள் தான். அது ரொம்ப வருஷங்களை நம்ம பூமியில வாழ்ந்திருப்போம் அப்படின்னு அது சிந்தனையில கூட வேண்டாம். பக்கத்துல நெருங்கி ஆயிடுச்சு. அதனால கிடைக்கப்பெற்ற வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வரும் ஞானவான். சரி, சப்ஜெக்ட் உள்ளே வந்துடுவோம். துக்கம் கொண்டாடுற எத்தனை நாளாமா? 70 நாள் துக்கம் கொண்டாடுங்க. துக்கம் கொண்டாடுனது யாரு? இறந்தது ஒரு இஸ்ரேலர் யாக்கோபு, சுமந்தது யாக்கோவுடைய பிள்ளைகள். சுகந்த வர்க்கம் 40 நாட்கள். துக்கம் கொண்டாடுறது யாராம்? ஆன்சர், எகிப்தியருக்கு என்ன வேணுமா? இஸ்ரேலருக்கு எகிப்தியருக்கு என்ன வேணும்? இப்ப யாக்கோபு இறந்துட்டாரு, எகிப்தியருக்கு என்னவா? அவங்க ஏன் துக்கம் கொண்டாடணுமா? எப்படி? யோசேப்பு கொஞ்சம் ப்ளீஸ் பண்றதுக்காக அப்படியா? இந்த மாய்மாலம் பண்ற வேலையெல்லாம் தேவனத்துல ஆகாது. அந்த மாதிரி யோசேப்பை ப்ளீஸ் பண்ண எதுக்கா? எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் அவசியம் தேவனை விரும்புறதும் கிடையாது. ஏன் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப யார் எகிப்தியர் யாருன்னு பாத்துருங்க. ஏன் துக்கம் சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி? அது பாருங்க, நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்கு, அது எல்லாருக்கும் புரியும். அதற்காகத்தான் எகிப்து உலகத்துக்கு அடையலாம். அப்போ எகிப்தியர்கள் உலக ஜனங்கள். எத்தனை நாள் துக்கம் கொண்டாடுறாங்களாம்? 7 70. இது எதை அடையாளப்படுத்துமாம்? கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி அடையாளப்படுத்தும் 7வது நாள். புரியுதா? இப்ப 7வது நாள் துக்கம். 7வது நாள் எதை அடையாளப்படுத்துமாம்? ராஜ்யத்தை அடையாளப்படுத்தணும் என்று ஆதாரம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, 7 என்பது 7வது நாளாகிய 7000 வருஷத்தை அடையாளப்படுத்துகின்ற கிறிஸ்துவனுடைய 1000 வருஷத்தை அடையாளப்படுத்துகிறது. இங்கு சொல்லப்பட்ட இந்த பஞ்சமான 7 வருஷம் என்பது சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. கொஸ்டின் வரும், அப்ப சுவிசேஷ யுகத்துல பஞ்சம் வரும் அந்த கொஸ்டின் உங்களுக்கு இயல்பா வார ஒரு கொஸ்டின். சரிதானே? கொஸ்டின் வாரதுக்கு நானே பதில் சொல்லிடுதேன். பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, தவிர ஆகார குறை உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரா? ஆகாரம் எங்க இருக்கிறதா? யோசேப்போட கண்ட்ரோலை ஆகாரம் இருக்கிறது. ஜீவனை தப்ப வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ எங்க வர வேண்டுமா? யோசேப்பின் பக்கத்துல வந்தாத்தான் தானியம் கிடைக்கும், ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். யோசேப்பு யாராம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ராஜ்யத்தில் தன்னுடைய ஜீவனை தப்ப வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன யாரிடம் வர வேண்டுமாம்? யோசேப்பாகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் வர வேண்டும். அங்கதான் ஆகாரம் இருக்கின்றது. இதற்காகவாம், போஷிப்பதற்காக, சாப்பிடுவதற்காக. அந்த ஆகாரத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. தெரியுதா? ராஜ்யத்துல உலக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆகாரம் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கு. ஏன் கொடுத்தாராமாம்? ஏன் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்? கொஞ்சம் ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறாரா இல்லையா? அந்த இரக்கத்திற்கு நம்ம உண்மை உள்ளவங்களை காண்பிக்க வேண்டுமா இல்லையா? அதற்காகத்தான் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு சாப்பிட்டு புஷ்டிய சாப்பிட்டு நல்ல கனி கொடுக்கின்ற மரங்களாக வளர வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் சுவிசேஷ யுகத்தில் நமக்கு தான் கொடுக்கிறாரு. இதை வாங்கி புசிச்சு தேவன் விரும்புகின்ற அருமையும் இனிமையுமான கனிகளை கொடுக்க தேவன் எதிர்பார்க்க நாம் கொடுக்கத்தான் வேண்டும். இல்லைன்னா கணக்கு கொடுக்க வேண்டும். ஒன்றில் கனி கொடுக்க வேண்டும் அல்லது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2ல் ஒன்று நாம செய்ய வேண்டும். இப்ப 7 என்பது கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. எத்தனை நாள் துக்கம் கொண்டாடுறாங்களாம்? துக்கம் கொண்டாடுறது யாராம்? உலக ஜனங்கள்.
அதாவது எகிப்தியர்கள் ஏன் துக்கம் கொண்டாடினாங்களாம்? யாக்கோபை இழந்துட்டோமே, அதான் துக்கம். யாக்கோ இந்த இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரும் துக்கம் கொண்டாடுவாங்க பாத்தீங்களா? வாசிப்போம். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். யாரு சொல்றது? இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டதாம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன் தெரியுதா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியாம கொண்டுட்டாங்க. எப்ப அறிவாங்களாம்? கிறிஸ்துவோட 1000 வருஷ ஆட்சியில் அறிவாங்க. ஏன் அழுறாங்க அப்படின்னா, ஐயோ அந்த மகா மேன்மையும் உன்னதமான அந்த வாய்ப்பை நாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாம். உலக ஜனங்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ரெவலேஷன் 1 வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள். இன்னைக்கு என் கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ ஆட்சி. அதுதான் அன்னைக்கு யாக்கோட சரீரத்தை 70 நாள் துக்கம் கொண்டாடு. துக்கம் கொண்டாடுன எகிப்து இன்னைக்கு கிடையாது, ராஜ்யத்தில் வருவாங்க. அதற்கு முன்னாடி நாம சந்தோஷப்படுவதற்காக இன்னைக்கு இந்த பொக்கிஷத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. நாம என்ன பண்ண வேண்டுமா? அருமையும் இனிமையுமாக பொக்கிஷம். அப்படி உண்மையா சொன்னது பொக்கிஷம் தான். இந்த பொக்கிஷத்தை கையில் எடுத்து அப்படியே வாழ்றவங்களுக்கு நிச்சயமாகவே ரிவார்டு மாற்றமே கிடையாது. அன்னைக்கு யோவான் ஸ்நாபகர் வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது சொன்ன நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நாபகரை பார்க்கல பெரிய தீர்க்கதரிசி யாருமே கிடையாது. உண்மையா பொய்யா இந்த வசனம்? உண்மை. சரிங்களா? இப்ப கேள்வி என்ன தெரியுதா? யோவான் ஸ்நாபகர் எத்தனை அற்புதம் செய்தார்? கேள்வி புரியுதா? ஒரு 9 அற்புதம் செய்திருப்பாரா? இல்ல. எத்தனை அற்புதம் செய்தாரா? ஒரு அற்புதம் செய்யலையா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காராமா? சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. வேற அற்புதம் ஒண்ணும் செஞ்சாரா செய்யலையா? செஞ்சாரா செய்யலையா? செஞ்ச மாதிரி இருக்குது. அப்படித்தானே? ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாருங்க. யோவான் ஸ்நாபகர் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. போதும். ஒரு அற்புதம் செய்யாத யோவான் ஸ்நாபகரை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்த தீர்க்கதரிசிகள் யோவான் ஸ்நாபகரை பார்த்து பெரியவர் ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன ரீசனா இருக்குமா? அப்படின்னா மோசே, எலியா, எலிசா இவங்களை பார்க்கல இவர் பெரியவர். என்ன ரீசனா இருக்குமா? வழி ஆயத்தப்படுத்தினார். வேற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரு. வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன். மீதி எல்லா தீர்க்கதரிசிகளும் காணல. வருவாரு வருவாரு வருவாரு, இதுதான் அவங்களுடைய வார்த்தை. ஆனா இவர் அப்படி கிடையாது. கண்டவரே பெரிய தீர்க்கதரிசியாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வித்தியாசம் பண்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ட யோவான் ஸ்நாபகர் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிலும் பெரியவர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாதிரி வாழ்றவங்க. அதனால்தான் சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தில் அவரை பார்க்கலும் இவங்க பெரியவங்க ஆயிடுவாங்க. யோவான் ஸ்நாபகரை பார்க்கலும் இன்னைக்கு இருக்கான் பாத்தீங்களா? இந்த சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு சரீரத்தை சுமந்துட்டு இவங்க பெரியவங்க. கண்டவரெல்லாம் பெரியவர், சுமக்கிறவங்க அவங்களுடைய பார்க்கலும் பெரியவர். காணாதவர்கள் பெரியவங்க தான். அவரை பார்க்கலும் இவர் கண்டு இவர் தான் இயேசு அப்படின்னு கண்டு சொன்னதுனால பெரியவர். அப்ப கிறிஸ்துவை சுமக்கிறவர்கள் அவரை காட்டிலும் பெரியவர். இப்படிப்பட்ட இந்த யோவான் ஸ்நாபகர் இஸ்ரேல் இடத்துல சொல்றாரு. வாசிப்போம்.
லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று யோவான் உங்களுக்கு ஸ்நாபர் சொல்லுங்கள். என்ன சொல்றாராமாம்? மனம் திரும்புக அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நெக்ஸ்ட் அதுதான் சொல்றாரு, ஆபிரகாம் உங்களுக்கு அப்பான்னு சொல்லாதீங்க, சொல்றதுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க. காரணம் அடுத்து மறுபடியும் சொல்றாரு, இந்த கல்கள் எந்த கல்லுன்னு சொல்ல, இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இது என்ன காரணமாம்? மனம் திரும்பல். அதான் யோவான் ஸ்நாபருடைய பிரசங்கம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அடுத்து சொல்ற ஆபிரகாம் உங்களை அப்பான்னு சொல்லாதீங்க. என்ன ரீசனா இருக்குமாம்? நான் சொல்லி வர சாராம்சம், இஸ்ரேலியர்கள் கிறிஸ்தனுடைய 1000 வருட அரசாட்சியில ஓன்னு அழுதுருவாங்க. அதுக்கு ரீசன் சொல்லி வர என்ன சொல்றாரு தெரியுதா? மனம் திரும்புங்கள் அப்படின்னா இவங்க மனம் திரும்பல. ஆனா ஆபிரகாம் எங்களுக்கு அப்பான்னு சொல்றாரு. யார் சொல்றாங்க? இஸ்ரேலியர்கள் சொல்றாங்க, மனம் திரும்பாம சொல்றாங்க ஆபிரகாம் எங்களுக்கு அப்பா. ஏன் ஆபிரகாம் எங்களுக்கு அப்பான்னு சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன் சந்ததிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட. இது இஸ்ரேலுக்கு தெளிவா தெரியுது. இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்க தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். காரணம், தேவன் வாக்கு மாறுகிறவர் அல்ல. வாக்கு மாற அவர் மனிதனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. இது அவங்களுக்கு தெரியுது. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னால் அதை செய்யறதுக்கு வல்லமை உள்ளவர். அது எங்க மூலமாகத்தான் செய்வார் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியாச்சு. அதனால தேவன் செய்கின்ற எந்த ஆசீர்வாதமும் ஆபிரகாமுடைய சந்ததியில எங்கள் மூலமாகத்தான் தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்துட்டு சொல்றாங்க. நாங்க எதற்கு மனம் திரும்ப வேண்டுமா? நாங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லையே. தேவனே சொல்லியாச்சுது, எங்க மூலமா தான் அற்புதம் செய்ய, எங்க மூலமா தான் ஆசீர்வதிக்க போறாரு. அதனால நாங்க எதற்கு மனம் திரும்ப வேண்டுமாம்? யோவான் ஸ்நாபர் சொல்ற மனம் திரும்புங்கள். அவங்க கேட்கறாங்க, நாங்க எதுக்கு மனம் திரும்பணுமா? எங்க மூலமாகத்தான் தேவன் அற்புதம் செய்ய போறாரு. அந்த ஒரு மனநிலை, அவங்க மனநிலை என்னவாம்? எங்கள் மூலமாகத்தான் தேவன் செய்ய போறாரு. அது ஆல்ரெடி தேவன் எங்கள்கிட்ட சொல்லியாச்சு. தேவன் சொன்னால் அது கட்டாயமாக செய்வார். அது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால நாங்க எதற்கு மனம் திரும்ப வேண்டுமா? இந்த மனநிலை. அதனால தான் யோவான் ஸ்நாபர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பலன்னா அவுட். சிம்பிளா உங்க காலில் கீழே இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஒண்ணுக்கும் கொள்ள உதவா. அப்படி இஸ்ரேலுக்கு இந்த புறஜாதியில் ஒரு பொருட்டே கிடையாது. உங்க பாதத்தின் கீழ் கல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கல் உங்களுக்கு பொருட்டு அல்ல. இந்த கல்லுகள் தேவன் பிள்ளைகளை உண்டு கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி சொல்றாராமாம்? நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி மாத்தட்டிடாதீங்க. உங்க மூலமாக அல்ல, இன்னொரு சந்ததி மூலமாக தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் மனம் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை எச்சரித்தும் அவங்க மனம் திரும்பவே இல்லை. அதனால ஆசீர்வாதம் எங்க போயிடுச்சு தெரியுதா? அந்த சமாதான மரியின் மாம்சத்தை புசிக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு எடுத்து, அன்னைக்கு அவங்களுக்கு இந்த சமாதான மரியின் மாம்சத்தை புசிக்கும்படிக்கிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால வாய்ப்பு இப்ப எங்க வந்து தெரியுதா? நம்ம பக்கம் வந்து இருக்குது. என்னைக்கு புசிக்கணுமா? அந்த வசனம் வாசிங்க. லேவியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாக. என்னைக்கு அன்னைக்கே புசிக்க வேண்டும். இப்ப நமக்கு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வாழும்படிக்கிற வாய்ப்பு இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம வாழாட்டி இஸ்ரேல் இடத்துல கை மாறி போயிடுச்சு பாத்தீங்களா, நம்மை விட்டு மாறி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நாம செய்ய வேண்டியது, வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நம்ம அந்த நீடிய பொறுமை மட்டும் எக்ஸாம்பிளா எடுக்கிறோம். இந்த நீடிய பொறுமைக்கு சொந்தக்காரர் யாராம்? பிதாவாகிய தேவன். வாசிப்போம். சங்கீதம் 86:15. 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்போ நீடிய பொறுமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்போ பவுல் எப்படி எழுதினாராம்? பிலிப்பியர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ. ஆவியின் கனியோ. ஏன் ஆவியின் கனின்னு எழுதணும்? கனிகள் என்று எழுதலாமா கேட்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஏன் ஆவியின் கனி அப்படின்னு எழுதணும்?
இனிமையா இருக்கிறதுக்காக ஆவியின் கனின்னு சொல்லணுமா? புரியல. இல்ல இந்த கனிகள் 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 கனிகள்னா இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே ஓகே ஓகே. கேள்வி என்னன்னா, இந்த ஆவியை விட்டுடுவோமே, நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்போஸ்தலன் பவுல் ஆலோசனை கொடுக்கிறாரு. நீங்கள் கொடுக்கக்கூடிய கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். அங்க ஏன் ஆவியை கூட்டணும்னு கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வருஷம் வரைக்கும் பைபிள்ல அதிகமா பதிவு பண்ணப்பட்ட ஒரே இடத்துல யோவான் 2ஆம் அதிகாரத்து ஒரே ஒரு இன்சிடென்ட்டை தவிர்த்து அதிகமா எழுதப்படல. என்ன ரீசன்? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த மற்ற எல்லாரையும் பார்க்கல மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. கேள்வி புரியுதா? 30 வருஷம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரா, மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரா? நல்ல ஒரு வாழ்க்கை. ஏன் இங்க பைபிள்ல பதிவு பண்ணப்படலையா? என்ன விஷயம் தெரியுதா? ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியின் இடத்துல தான் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனித ஆலோசனைக்கு தேவன் இடம் கொடுக்கிறதே கிடையாது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதினாரு, ஆவியின் கனியோ அப்படின்னா, இந்த ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கு ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளால மட்டும்தான் முடியும். வேற உலகத்தில் எந்த மனிதனுக்கு முடியாது. தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆவியின் கனிகள் கொடுக்க முடியுமே தவிர உலகத்தில் உள்ள எந்த மனிதனுக்கும் கனிகள் கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் அங்க முன்னாடி வைக்கலாம். டெக்ஸ்டைல்ஸ் இப்ப தீபாவளி வரப்ப நம்ம தீபாவளி அதிகமா கொண்டாட மாட்டோம்னு தெரியல செலிப்ரேட் பண்ணோம் இல்லைன்னு தெரியல. ஓகே, எனிவே தீபாவளிக்கு துணிமணி எடுக்க போறாமே, எடுக்க போறது ஒரே ஒரு சேலை. அந்த சேல்ஸ்மேனை வச்சு எடுத்து போட வைக்கிற சேலை எத்தனை தெரியுமா? சிஸ்டர்ஸ் திரிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 25, 30 அது கூட கிளறி போட்டுட்டு, சார் எனக்கு அது சரியா பிடிக்கல, நாங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த மனுஷன் என்ன செய்வாரா? நம்ம திட்டுவாரா, கோவப்படுவாரா? அவர் சிம்பிளா சிரிச்சிரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா மடிச்சு வைப்பாரு. சரிதானே? அந்த மனுஷன் அங்க நீடிய பொறுமை காண்பித்தாரா இல்லையா? அப்ப இது கனிகள் இல்லையா? பொறுமை காண்பித்தாரா இல்லையா? சரி, இந்த மனுஷன் பொறுமைசாலி இல்லையா அப்படின்னு எங்க போய் பார்க்கணும் தெரியுதா? அவர் வீட்டுல போய் பார்க்கணும். அவருக்கு சுயாதீன இருக்க இடத்துல போய் பார்த்தா தெரியும் இவர் பொறுமைசாலி இல்லை. அப்ப சொல்ல இவர் பொறுமைசாலி அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயம். இந்த மனுஷன் இந்த கடையில ஏன் பொறுமையோட மடிச்சு வச்சிரு அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர்கிட்ட கோவப்பட்டா சேலரி கட், இல்லைன்னா வேலை கூட பறிபோக வாய்ப்பு உண்டு. அந்த ஓனருக்கு தெரியும், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் வருவாங்க. அதனால எந்த ஒரு கஸ்டமரையும் திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. அவங்க என்னதான் சொன்னாலும் அப்படியே கேட்டிருக்கணும். அதுதான் அவங்க கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இந்த மனுஷன் இந்த இடத்துல பொறுமை காண்பித்ததனுடைய பின்னணி என்னவாம்? ஒரு சுயதனம் இருக்கிறதா இல்லையா? இதுதான் உலகத்தாருடைய கனிகள். உலகத்தார் எந்த கனிகளை காண்பித்தாலும் சுயநலம் பின்னாடி மறைந்திருக்கு. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், ஆவியின் கனியோ. இந்த ஆவியின் கனிகளை பெற்ற பிள்ளைகள் கொடுக்கின்ற கனிகளுக்கு பின்னாடி எந்த சுயநலம் இருக்காது. அப்ப ஒரு சுயநலத்தை வைத்து விட நாம் ஒரு கனி கொடுப்போம் அப்படின்னா நாம் அந்த லிஸ்ட் தான் போயிடும். அதனால தெளிவா எழுதிட்டாரு, ஆவியின் கனியை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஆவியின் கனிகளை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 30 வருஷ வாழ்க்கை பைபிள்ல ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா அவர் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளையுடைய கனிகளை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆவியை பெற்ற பிள்ளையுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவங்களோட அட்வைஸ் தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர உலகத்தானுடைய ஆலோசனை அட்வைஸை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை படிப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 30 வருட கிறிஸ்து எழுதுற நல்ல வாழ்க்கை தான் அவர். யோவான் ஸ்நாபகரே சாட்சி கொடுக்கிறாரு. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தே வாழ்ந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில வாழ்ந்தார் என்பது யோவான் கண்கூட கண்ட சாட்சி. அதனால தான் சொன்னாரு, உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது நான் பாத்திரன் அல்ல, ஏன்னா என்னை பார்க்கலும் பரிசுத்தமான வாழ்க்கை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்றார் அப்படின்னு யோவான் தெரிஞ்சுதான் சொன்னாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை இங்க பதிவு பண்ண போறது காரணம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால நம்முடைய ஆலோசனையில எங்கேன்னு கேட்கணுமா? தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ தேவனுடைய அந்த தேவன் விரும்புகிற கனியை கொடுப்பதற்கு யாரால மட்டுமா முடியும்? அதாவது ஒரு சுயநலம் இல்லாமல் நம்ம காண்பிக்கின்ற கனிக்கு பின்னாடி எந்த சுயநலம் இல்லாமல் ஒரு கனியை கொடுக்கணுமா இருந்தால் தேவனுடைய ஆவியை பெற்றவங்களால மட்டும்தான் முடியும். அதனாலதான் சொன்னார், ஆவியின் கனியோ. ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆவியின் கனிகளை தான் கொடுக்க வேண்டும். சரி, இந்த வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும்
ஒரு செடியிலேயோ மரத்திலேயோ எங்கேயோ ஒரு மரத்துல 2 கனி இருக்குது, 2 10 இருக்கட்டுமே, அதுல ஒன்னு 2 கனி, ஒரு காய் நல்ல முத்தி வச்சுது, அது பழுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம கட் பண்ணி வீட்டுல வச்சு பழுக்க வைக்கிறோம். அதே மரத்துல 1 2 கனி, அந்த காய்கள் அப்படியே கனிந்து எடுப்பதற்காக மரத்திலே விட்டுருக்கிறோம். வீட்டுல நம்ம கட் பண்ணி வைத்த அந்த பழம் என்ன கொடுக்குமா? கனி கொடுக்கும். அதுவும் பழுத்து நல்ல டேஸ்டா தான் இருக்கும். மரத்துல நின்று பழுத்தெடுக்கின்ற அந்த காயும் டேஸ்டா தான் இருக்கு. இதுல 2லையும் எது ரொம்ப அதிகமான டேஸ்டா இருக்குமா? மரத்துல நின்று பழுத்த அந்த காய் நல்ல டேஸ்டா இருக்கும். காரணம் என்னவாம்? இப்போ ஒரு பழம் பழுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான சோர்ஸ் அதுவாம். இங்க போட்டிருக்காங்க என்னவாம்? சூரிய வெளிச்சம் பட்டாதான் அது நம்ம விரும்புகின்ற கனி, அந்த டேஸ்டுக்கு வந்துடும். சூரியன் யார் அடையாளப்படுத்துவாம்? நீதியின் சூரியனை ஆண்டவராக இயேசு. அப்படின்னா நாம் கனி கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், அதாவது இனிமையான கனிகள் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி தான் கனி கொடுக்க வேண்டாம். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளினால் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? அந்த நீதியின் கனிகளினால் நிறையப்படவில்லை அப்படின்னா கேள்வி உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற நீதியின் கனிகள் நாம் நிறைந்திருக்க வேண்டுமா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் கனிகள் நிறையப்படவில்லை என்று சொன்னால் என்ன ஆயிடுவோம்? சில இடங்கள்ல நம்ம பொறுமை இழப்போம். அதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? தெரியாது. பொறுமை என்கிறதான கேரக்டர் என்னிடத்தில் வேறு ஊட்டங்கள். இதுதான் உண்மை. பைபிள் எடுங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும். அன்புக்கு பொறாமை ஆரம்பிக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. சிம்பிள். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீடிய சாந்தமும் தயவும் இல்லைன்னா அன்பு இல்லை. அதங்க அதாவது அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. நீடிய சாந்தமும் தயவு எனக்கு இல்லைன்னா என்னிடத்துல அன்பு இல்லை அப்படின்னு நானே ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறேன். அடுத்த வாசிங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை வந்தா அன்பே இல்லை. அடுத்த வாசிங்க. அன்பு தன்னை புகழாது. தன்னை புகழ்ந்தால் நாம வெளியே புகழ மாட்டோம், வெளியேன்னு சொல்ல மாட்டோம். உள்ளத்துல இன்ப உணர்ச்சியில திறங்கிப்போம். இது தேவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அன்பு இல்லை. வாசிங்க. இருமாப்பா வந்தாச்சுன்னா அன்பு கிடையாது. நெக்ஸ்ட். அயோக்கியமானதை செய்யாது. இதுல எந்த ஒரு கேரக்டர் நம்மகிட்ட வந்தாலுமே அன்பு இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுது. அன்பு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே. அதை முதல்ல சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்த அன்பு இல்லை, அன்பு இல்லை நம்ம ஒண்ணுமே கிடையாது. நாம சொல்லிட்டே இருக்கிறோம், நானும் பைபிள் ஸ்டூடெண்ட், நானும் பைபிள், அவ்வளவுதான் முடியுமே தவிர அந்த தேவன் விரும்பின அந்த ஒரு மகா மேன்மையான பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது கேள்வி. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது, நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த சுவிசேஷ கடைசி மணித்துளிகளில் கிறிஸ்துவாக மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சிலவங்க டார்கெட் வச்சு ஓட்ட ஓடுவாங்க, தெரியுமா? டார்கெட், எனக்கு அதை அச்சீவ் பண்ண வேண்டும், என்னுடைய பிள்ளை இப்படி ஆக்க வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். ஒரு டார்கெட் வச்சு ஓடுவாங்க. அந்த டார்கெட்டை வைத்து இந்த சத்திய ஓட்டத்திலே ஓடுறது கட்டாயமா ரிசல்ட் கொண்டு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டார்கெட் அது கிறிஸ்துவாக மாறணும். அடுத்த கொஸ்டின் எழுது. இப்ப பிள்ளைகளை நிச்சயமாகவே நாம் இது செய்யும் பொழுது நாம் எதிர்பார்த்ததற்கு மிஞ்சி தேவன் செய்ய, அதான் யோவான் ஸ்நாபகர் சொன்னாரு, தேவன் இந்த கல்லுகளினாலே உனக்கு உதவாததுதான் செய்ய வல்லவர். அதை செய்ய வல்லவராக இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு செய்வதற்கு வல்லவரா இல்லையா? அதனால இந்த டார்கெட்டை வச்சு நாங்க ஓடுவாங்க.
கட்டாயமா அது கிறிஸ்துவின் சாயலை தரிப்பதற்கு நிச்சயமாகவே அது ஹிண்ட்ரன்ஸா தான் காணப்படும். அது எதிரிடையத்தான் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணிடுங்க. உலகத்துக்கு ஒரு டார்கெட்டை வச்சு விட்டு எனக்கு வீடு வைக்கணும், சொத்துக்கள் வாங்கணும், அதை இது என்ன டார்கெட்டே இருக்கு, இந்த ஓட்டம் ஓட முடியாது. பேர் சொல்லிடு, நானும் ஓடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஓட்டம் தேவன் விருந்த ஓட்டமாக இருக்கவே இருக்காது என்று நான் சொல்றது கிடையாது. 7 எழுதியிருக்கிறார். டார்கெட் எனக்கு ஒரு ஓட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதனால அன்பான ஆலோசனை, டார்கெட் ஒண்ணு சரியான அர்ப்பணிப்பு. அது கிறிஸ்துவாக மாறணும். அது எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் கிறிஸ்துவாகத்தான் மாறணும். அது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை ஆனாலும் சரி, இது எனக்கு தேவன் எனக்கு அனுமதித்த ஒரு பாத்திரம். நான் கிறிஸ்துவாக மாறும்படிக்கு தேவன் எனக்காக, அதாவது என் மேல் அன்பு பாராட்டினபடியில இந்த விஷயத்தை கொண்டு வைக்கிறார். இடத்துல கிறிஸ்துவாகத்தான் நம்ம மாற வேண்டுமே தவிர நம்ம லட்சியமே கிறிஸ்துவ ஒண்ணுதான். ஒரே ஒரு லட்சியம், அதுதான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். காரணம், அந்த மகிமை சாதாரண மகிமையே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணம் பிதாவாகிய தேவனுக்கு இனிமையானதை காணப்பட்டதோ இல்லையா? கிறிஸ்து இறந்துட்டாரு, பரலோகம் சந்தோஷப்பட்டதோ இல்லையா? பிதாவாகிய சந்தோஷமா இல்லையா? என்ன விளைவா? கிறிஸ்து இறந்ததுனால அவருக்கு என்ன விளைவாம்? சாகாமே தரித்துக் கொண்டார். அப்போ பவுலுடைய மரணம் தேவனுக்கு சுகந்த வாசம் என்று காணப்பட்டதோ இல்லையா? என்ன கிடைச்சது அவருக்கு? நீதியின் கீழே பெற்றுக்கொண்டு அவருக்கு மட்டுமா? யார் இதற்காக பிரயாசப்படுகிறார்கள் அவர் எல்லாருக்குமே இந்த கிரீடம் உண்டு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். நமக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. நம்மையும் மனதில் கண்டதை சொல்றாரு. யாரெல்லாம் வெறித்தனமாக ஓடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு ரிவார்ட் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இதை எல்லாம் அறிந்து இப்படிப்பட்ட மேகம் போன்ற சாட்சிகளை பெற்றுக் கொண்டா எப்படிப்பட்டவர்களை காணப்பட வேண்டும்? சரி, ஒரு சூழ்நிலை வருது. அப்போ 2 தேவனுடைய மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பார்ப்போம். கேள்வி வாசிங்க சிஸ்டர். ஏன் தேவன் இஸ்ரேலரை 40 வருடம் வனாந்தரத்தில் சுற்ற வைத்தார்? நீங்க தான் பதில் சொல்லணும். சரி, இஸ்ரேல கீழ்ப்படியல, அவங்களோட மனநிலை அறிவதற்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேசத்தை பார்க்கும்போது 12 பேர் அனுப்பினாங்க. சரிங்களா? இந்த 12 பேர் வந்து என்ன சொன்னாங்களாம்? 2 விதமான கருத்தை சொன்னாங்க. 10 பேரு ஒரே கருத்துனாங்க. 2 பேரு நல்ல செய்தி சொன்னது யாரெல்லாமா? யோசேப்பும் காலேபும். வாசிப்போம், பைபிள்ல தான் வாசிக்கணும். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துடைய 34வது வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொருவரும் நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இப்ப என்ன அப்படின்னா, தேவன் சொன்னாரு தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மோசே அனுப்பிட்டாரு. 12 பேர் போயிட்டாங்க. 12 பேரும் போய் 2 விதமான கருத்து சொன்னாங்க. 10 பேர் ஒரு குட் செய்தி சொன்னாங்க. தேசம் அங்க போனா நம்ம எல்லாம் செத்து போயிடும், பிள்ளைகள் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு, ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தலைவரை உண்டு பண்ணிட்டு எங்க போக வேண்டுமா? எகிப்துக்கு போக வேண்டும். அப்படி ஒரு கருத்தை விட முன்வைத்தார்கள். இல்ல யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னாங்களாம்? என்ன சொன்னாங்களாம்? நல்ல பாலும் தேன் உடந்து அருமையான தேசம், இந்த இவங்களை நம்மளால் மேற்கொள்ள முடியும், அவங்களோட நிழல், அவர் தேவனுடைய நிழல் நம்ம மேல இருக்கிறது, தேவன் நம்மை கைவிட மாட்டார் அப்படின்னு நல்ல ஆலோசனை சொன்ன பிற்பாடு கூட ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, சிஸ்டர்களுடைய 6 முதல் 9 வசனம் வாசிக்கும். இது யோசுவாவும் காலேபுடைய ஸ்டேட்மெண்ட். ஆமா, 14 6 முதல் 9. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் யூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து வஸ்திரத்தை ஏன் கிழிச்சு போட்டாங்களா? நல்ல அருமையான ஒரு தேசம், அதை மோசமா சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஜீரணிக்க முடியல. வஸ்திரத்தை கிழித்து போட்டு இஸ்ரேலின் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். வாசிங்க.
கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இந்த அருமையான தேசம் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நல்ல சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் போதும். மீதி என்ன சொன்னாங்களா? மற்ற 10 கோத்திரத்தார் என்ன சொன்னாங்களா? ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி. இந்த 10 கோத்திரம் மோசமான செய்தி சொன்னதன் விளைவாக 40 வருஷம் யாரெல்லாம் சுத்த வேண்டியிருந்தது? யோசுவாவும் காலேபும் சேர்ந்து சுட்டினாங்களா இல்லையா? குட் செய்தி சொன்னா 10 கோத்திரத்தார் அவங்களோட சேர்ந்து யோசுவாவும் காலேபும் சுற்றினாங்களா இல்லையா? முறுமுறுத்தாங்களா? நியாயமா இவங்களுக்கு சொல்றதுக்கு சான்ஸ் உண்டா இல்லையா அந்த இடத்துல? தேவனே, இப்ப துர்செய்தி சொன்ன நிமித்தமாக 40 வருடங்களை சுத்த வைக்கிறீங்க. நாங்க எந்த துர்செய்தியும் செய்ய சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கும் காலேபுக்கும் தேவனிடத்தில் முறுமுறுக்கவாய் நியாயமாக முறுமுறுப்பு உண்டா இல்லையா? நியாயமாக முறுமுறுப்பு கொள்றதுக்கு சான்ஸ் இருந்தது. ஏன் அவங்க வாயை திறக்க இல்லையா? இதுதான் நீடிய பொறுமை காண்பது. நியாயமா நான் இந்த கஷ்டப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது, ஆயினும் தேவன் அனுமதித்தார். இதுதான் நமக்கு மனசில் இருக்க வேண்டியது. சூழல் வருகின்றது, இது முன்குறிக்கப்பட்டவைகள். உலகம் உருவாவதற்கு முன்னாடியே நான் இதை சுமக்க வேண்டும் என்று இட் இஸ் ப்ரீ பிளான்ஸ். தேவன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. அதை ஏன் மூலமா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாரு. நான் என்ன ஒட்டு திட்டு கொடுக்கறது. இந்த காலேபு யோசுவா என்ற சிந்தனை நாம் ஒவ்வொரு இருக்கவும். எந்த கடினமான சூழ்நிலை வந்தாலும் இந்த சகோதரர் இப்படி செய்தார் தேவன், இந்த சிருஷ்டி இப்படி, எந்த சான்ஸும் கிடையாது. நான் அதை இந்த பாத்திரத்தை நான் சுமக்க வேண்டும். இது தேவன் முன்குறிக்கப்பட்ட இந்த உணர்வு நமக்கு இருக்கும் அப்படின்னா சந்தோஷமா கடந்து போயிட்டே இருக்கு. இந்த கடினமான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் பாத்தீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம் அந்த டைம்ல? எனக்கா இது? நான் என்ன ஆண்டவரே பாவம் செய்தேன்? நம்ம வெளியே சொல்ல மாட்டான், சிந்தனைக்கு வரக்கூடாதுன்னு தேவன் சொல்றார். அதனால்தான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க சொல்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்த காரணம், ஒவ்வொரு நிகழ்வுகளும் எனக்கு முன்குறிக்கப்பட்டவைகள். முன்குறிக்கப்பட்ட தேவன் தான் விரும்பி இதை எனக்கு என்னுடைய லைஃப்ல இருந்து நிறைவேற வேண்டும் என்று ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணிட்டார். ஆகையினால் முறுமுறுப்போ எரிச்சலோ கோவப்படாமல் சந்தோஷமா கடந்து செல்ல வேண்டும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து அதை தியானிக்கின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இல்ல ஒரு சண்டை மட்டும் இல்லைன்னா ஒரு இடைய நாடுகள் வந்து போய் இருக்கிறவங்களால நிச்சயமாக தேவனுடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ண முடியவே முடியாது. அனுதினமும் வேதமே ஜீவன் என்கிறதான கண்ணோட வருவோம் அப்படின்னா நிச்சயமாகவே அந்த அந்த மகா மேன்மையான பரிசை பெற்றுக்கொள்ள ஏதுவாக காணப்படும். இல்லைன்னா நேற்று இருந்தது மாதிரிதான் இன்னைக்கு இருப்போம், இன்னைக்கு இருந்தபடி நாளைக்கு இருப்போம், நாளை கழிச்சு தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையோட கடைசி மணித்துள் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் வேணும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அறிந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். 1 7 என்ன சொல்றாரு அப்படின்னா வாசிப்போம். 24:88. கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்பது என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்பது என்பது கிறிஸ்தவர்களுக்கான மாபெரும் ஸ்லாக்கியமாக இது இருக்கிறது. மகாபெரிய ஸ்லாக்கியம் யாருக்கா? நமக்கு. வாசிங்க. எனினும் பெரும்பான்மையாய் இப்படி படிப்பதாவது எவ்வித நோக்கமின்றி செய்யப்படுகின்றது. படித்த காரியங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனில் காரியங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனில் அது நேரத்தை வீணடித்ததாகவே இருக்கும். அது நேர டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. கண்டினியூ பண்ணுங்க. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து மாத்திரம் இருப்பவன் அல்ல, மாறாக ஆண்டவருடைய சித்தத்தை செய்திடுவதற்கு பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் நாடுகிறவனே அங்கீகரிக்கப்படுவான் மற்றும் கிரீடத்தை வெல்லுவான். கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பெற்றுக்கொள்கின்ற சத்தியம். அதனாலதான் ஆரம்பத்துடைய வசனத்தை போட்டு, எந்த வசனமாம்? எரேமியா 15ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே, அதான் விஷயம். ஒரு சத்தியத்தை கிடைக்க பெற்ற அந்த மாத்திரத்தில் அவை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்றால் நாம் டைம் வேஸ்ட் பண்ணவில்லை, கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அது உடனே. இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணதாக கருதப்பட என்று 7வது சொல்றார். இப்ப நம்ம பக்கத்துல வந்து நாம எப்படியா? கொஞ்சம் கடினமான கேள்விகள் தான், என்னோட பொறுத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ரிவார்டு உண்டு.
நிச்சயமாகவே ரிவார்டு. எதற்காக? டார்கெட், ஒரே ஒரு டார்கெட், கிறிஸ்துவாக மட்டும். இந்த ஒரு டார்கெட்டாக ஓடுறவங்களுக்கு நிச்சயமாகவே ரிவார்டு. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, எபேசியர் 5:16. எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறது தான் கிடைக்கப்படுற சத்தியத்தை உடனே உட்கொள்றது. இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாம் தான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் மறுபடியும் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, கலத்தியர் 2:4, 2 கொரிந்தியர் 4:10. 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கும்படிக்கிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது யாருக்காம்? இந்த கர்த்தராய் கிறிஸ்து பெத்லகேமின் தாவீதின் ஊரிலே பிறந்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது யாராம்? மேய்ப்பர்களுக்கு எங்கிருந்து வந்ததாம்? தூதர்கள். கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கும்படி கொடுக்கப்பட்ட வாய்ப்பு யாருக்கு தெரியுமா? கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கும்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட தூதர்களுக்கு முதல்ல. கிறிஸ்துவனுடைய மரணத்தை அறிவிக்கும்படி வாய்ப்பு யாருக்கு தெரியுதா? நமக்கு. இதை நீங்கள் புசிக்கிறதா கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரியப்படுத்துகிறீர்கள். கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு தூதர்கள் கொடுக்கப்படவில்லை. அது நமக்கு ஏன் அப்படி வருதுதாமா? ஏன்னா யார் ஒருவர் மரணத்தை சுமக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் அதை அறிவிக்க வேண்டும். அது தேவனுடைய திட்டம். சும்மா எல்லாருக்கும் கிறிஸ்துவனுடைய மரணத்தை அறிவிக்க முடிய தேவன் சான்ஸ் கொடுக்கறது கிடையாது. யார் ஒருவர் கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவ மரணத்தை பறைசாற்றும்படிக்கு சான்ஸ் உண்டு. மற்றவங்க சொல்ல, நானும் சொல்றேன், அது தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு. வாழ்ந்து அப்படியே பறைசாற்றுறவர்களுக்கு நிச்சயமா அறிவாள். அது எல்லா வேத வசனங்களும் 7ஆம் எழுத்து அப்படிதான் இருக்கின்றது. யார் ஒருவர் கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமந்து அவருடைய மரணத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு தான் அறிவாள். நேரா நம்ம பக்கம் வந்துடுவோம். பைபிள் வாசிக்க சிஸ்டர். மார்க் 11ஆம் அதிகாரம். எல்லாரும் பரிச்சயமான வசனங்கள். மார்க் 11 அதனுடைய 13ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. நெக்ஸ்ட் அடுத்த 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். கேள்வி என்ன தெரியுதா? இந்த மரம் அவுட் ஆஃப் சீசன்ல இருக்குது. கனி கொடுக்கக்கூடிய சீசனே கிடையாது. வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்ப கனியை தேடுறாரு. கனி இல்லைன்னு கண்ட மாத்திரத்திலே அந்த மரத்தை சபிக்கிறது. இது நீதியானு கேட்கிறேன். சீசன் மாங்காய் மரத்துல மாங்காய் சீசன்ல மாங்காய் மரம் காய் கொடுக்கும். இப்ப மாங்காய் மரம் காய் கொடுக்கக்கூடிய சீசன்ல கிடையாது, அவுட் ஆஃப் சீசன் இருக்குது. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனி தேடுறாரு. கனி கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே சபிக்கிறாரு. எப்படி நீதி? ஏன்னா இவர் தான் மரத்தை சிருஷ்டித்தாரு. அதன் காலத்தில் தன் கனியை கொடுக்காது அதனுடைய பிரின்சிபிள். இதை விட்டுட்டு அந்த மரத்தை இப்ப கனியை எதிர்பார்க்கிறாரு. எப்படி நீதியாகும் இந்த விஷயம்? என்ன சம்பவம் தெரியுதா? அந்த மரத்தை தூரத்தையே பாக்குறாரு. இலைகள் அப்படி இலைச்சு நிக்குது. அதாவது கம்ப்ளீட்டா இலைகள் செழிப்பா ஒரு மரம் நிக்குது. இஸ்ரேல்ல அவ்வளவு அத்தி மரங்கள் 2 டைம்ல கனி கொடுக்கும். ஒண்ணு அந்த பழைய கிளைகளில் கனி கொடுக்கும். அதுக்கு பிரேபா அப்படின்னு பெயர். அந்த கனிக்கு பெயர். அதாவது இளங்கிளை வருவதற்கு முன்னாடி வசந்த காலத்துக்கு முன்னாடி நிற்கின்ற பழைய கிளைகளில் கனி கொடுக்கும். பிரேபா அந்த கனி. 2 இன்னொரு சீசன் அந்த அதாவது ஃப்ரூட் சீசன். அதனுடைய அந்த இலையில் வசந்த காலத்துல இலையெல்லாம் தொழிந்த பிற்பாடு அது புது கனிகள் அது 2 வர்றது. இதுக்கு ஹீகோஸ் அப்படின்னு பேரு. 2 டைம்லயும் கனி கொடுக்கும். இப்ப இந்த மரம் பழைய கிளைகளில் கனி கொடுக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறது. இந்த மரம் பழைய கிளைகளில் கனி கொடுக்க வேண்டும். ஆனா புது கிளைகளும் வந்தாச்சு. பழைய கிளைகள்ல தான் கனியை தேடி வர்றாரு. பழைய கிளைகள்ல கனி கொடுக்காததுன்னு தான் சபித்தாரு.
பழைய கிளை இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துறோம். இஸ்ரேலருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவர்கள் கனி கொடுக்க முடியவில்லை. அவங்களை விட்டுட்டு புது கிளைகளாகி அன்பின் பிரமாணத்தை ஃபாலோ பண்ண நம்மளது இப்ப கனிக்கு வராரு. நாம எப்படி இருக்கிறோமா? நம்ம பார்த்தாச்சுங்க பைபிள் சொன்ன பெருசா டம்பட்ட அடிச்சுட்டு வந்துடுவோம். உள்ள கனி உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சூழ்நிலை வரணும் பாருங்க. என்னோட சுயத்தை யாராவது தொட்டு பார்க்கணும், அப்ப தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லி. அதுதான் என்னுடைய கனி. அதற்காக உபாகமம் 8:2 வாசித்தோம். அந்த 40 வருடம் என்னை வனாந்தர சுற்ற வைத்ததை உன் இருதயத்தில் இருப்பதே நீ உணரும்படிக்கு. அப்ப என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பது நான் அறியவன். ஏன்னா நான் இலைகளும் நல்ல மரமா இருக்கிறேன். என்ன வெளியே பார்த்தாச்சுன்னா அருமையான ஒரு மரம், அருமையான ஒரு சகோதரன். ஆனால் நான் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிய வேண்டும். அப்ப தேவன் ஆக்சுவலா சொன்ன தேவன் என் மேல் அன்பு பாராட்டுறார். இதுதான் உண்மை. நான் என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த ஏமாற்று வலை 2 வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏமாற்றிட்டு இருக்கிற நீ ஆபத்துல சிக்கி போவ. நீ யார் என்பது நீ அறியும்படிக்கு வனாந்தர, அதாவது என்னுடைய சுயத்தை தொட வைக்கிறார். ஒரு சகோதரனோ சகோதரியோ உலக மனுஷன் யாராவது சுயத்தை தொடுறாங்க. அப்போ நம்ம வெளியே கோவப்பட மாட்டோமே உள்ளத்துல? அது தேவனுக்கு தெரியுமா தெரியாத? இது தேவன் விரும்புறதல்ல. அப்போ பவுல் சொல்வாரு, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில், அவர் மட்டும் அறையாரு, நாம அறைய இல்லையா? நாம அறையப்பட்டா சரிதானே? ஆனா அப்போ பவுல் தன்னை சிலுவையில் அரைஞ்சது ஸ்ட்ராங்கான ஆணி. அந்த அடிக்கப்பட்ட ஆணி 2 வெளியே வர முடியாது. ஆனா நாம அறைய எப்படி தெரியுமா? நமக்கு சாதகமான சூழ்நிலை ஆணி கொஞ்சம் லூஸ் பண்ணி வெளியே வந்துடுவோம், மறுபடியும் சிலுவையில் அறையிடுவோம். இப்படி இருந்த கட்டாயமா நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புறவன் நம்ம இருக்கவே இருக்காது. ஒரு வாட்டி அடிச்சாச்சுன்னா அடிச்சது நாமளா பிக்ஸ் பண்ண, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவரே இயேசு சிலுவையில் இருக்க, நீ கிறிஸ்துவானால் இப்ப இறங்கும், அப்ப நாங்க உன்னை விசுவாசிக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கினார் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. இறங்கல. நாம இறங்குவோமா? நாம எப்படி இறங்குவோம் தெரியுது? இதுதான் சாத்தானுடைய சூழ்ச்சி. ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம எப்படி இறங்குவோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சூழ்நிலை வந்தாச்சு. நியாயம் எனக்கு வாய்ப்பு பேசுறது ரைட் அங்க இருக்குது. நான் மட்டும் சத்தியத்துல வராம இருந்திருக்கணும். இந்த வார்த்தை நம்ம சிறுவர் இறங்க வைக்கிறது. இந்த ஒரு வார்த்தையும் போதும், நான் இறங்கியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெம்பல் கொள்ற உள்ள அந்த ஒரு விஷயம் அப்படி என்ன தெரியாம வெளியே வருது. இது கூட இருந்தால் தேவன் விரும்புற கனி கிடையவே கிடையாது. அப்படி இல்லாமல் ஆக்குறதுக்காக இந்த மகா மேன்மையான சத்தியம். இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நாம் அதை உட்கொள்ளும் அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்துறோம். இவங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவை மரணத்தை சுமக்கக்கூடிய சான்ஸ். யாக்கோபுடைய சரீரத்தை சுமந்தவர் யாக்கோபுடைய பிள்ளைகள். மற்றவங்களுக்கு சுகந்த வர்க்கம் விடும்படிக்குத்தான் இஸ்ரேலருக்கு சான்ஸ். சுமக்க கூடாது, சுமந்த விவரம் அறிவாங்க. அவங்க சுமக்க கூடாது, துக்கம் கொண்டாடலாம், அவங்களும் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் சுமக்கக்கூடிய சான்ஸ் நமக்கு மட்டும்தான். இந்த இது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. நீங்க எப்படி வேணா நினைச்சிடுங்க. இது மகா மேன்மையான ஒரு பொக்கிஷம் சுமக்கிறது. இந்த மண் பாண்டத்திலே கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமப்பு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. எல்லாரையும் கொடுக்கப்பட்ட பாத்திரம் அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு சிலரை தேவன் முன்கண்டு அவங்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட மகிமையான இந்த மேன்மையான இந்த பொக்கிஷம், இந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தை எப்பொழுதும், அது இடைவிட்டு கிடையாது, எப்பொழுதும், அது சாதகமான சூழ்நிலையானாலும் சரிதான், பாதகமான சூழ்நிலையானாலும் சரிதான், எப்பொழுதும் கிறிஸ்துவை யார் யாரும் சுமக்கிறார்களோ இவர்களால் மட்டும்தான் விட்னஸ் பண்ண முடியும். நாங்களும் சுமந்தோம். கானான்ல போய் யார் சொல்லியிருப்பாங்களாம்? யாக்கோபுடைய சரீரத்தை சுமந்து வந்த யார் அப்படின்னு கானான்ல வந்து கேட்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்களாம்? எல்லாரும் சொல்லுவாங்களா நாங்க சுமந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? எல்லாரும் முடியாது. யார் சொல்லுவாங்களாம்? யார் ஒரு சுமந்தாங்க அவங்கள மட்டும் தான் விட்னஸ் பண்ண முடியும். நான் கிறிஸ்துவை சுமந்தேன், நான் என் அப்பாவை யாக்கோபை நான் சுமந்தேன் அப்படின்னு சொல்லி யாக்கோடைய பிள்ளைகளுக்கு மட்டும், அதுலயும் யார் யாரும் சுமந்தார்கள் அவர்களால மட்டும்தான் விட்னஸ் பண்ண முடியுமே தவிர மற்றவங்களுக்கு விட்னஸ் பண்ணவே முடியாது. பார்த்துட்டு நிக்கலாம். இதே மாதிரி நாம கிறிஸ்துவை இந்த சுவிசேஷத்தில் சமாதான வழியின் மாம்சத்தை இன்னைக்கு நம்ம புசித்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மால் விட்னஸ் பண்ண முடியும். நான் சுமந்தேன், அதனால இப்ப அறிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை தேவனே பறைசாற்றுவார். ஆகையினால் இந்த கண்பான சகோதர சகோதரர்களே, காலம் குறுகியதாக இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையில் நான் கிறிஸ்துவை சுமக்கிறேன், கிறிஸ்துவனுடைய மரணத்தை எப்பொழுதும்
இந்த மண் பாண்டத்தில் சுமந்து திடீரென்றான எண்ணத்துடன் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நாம் ஒருவரின் கிருபை செய்வராக. பூர்வ கேட்டவங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட மரணத்தை சுமப்பவர்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு அழகான சத்தியத்தை கேட்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளின் துதிகளை எடுத்துக்கொள்வோம். பாடத்தில் கேட்டபடி நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமப்பவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக.